அந்த சந்தேகம் எல்லாம் வேணாம். வேற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தாலும் சுமக்க போறது இந்த குடும்பத்து வாரிசு தானே. அதனால இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு வர பொண்ணுங்க எல்லாருக்கும் வண்ண மாதிரியே மூக்கு செவக்கும். ஆமா ஆமா. ஏன் சித்தி, இதுக்கு ஏதாச்சும் மருந்து கிருந்து இருக்கா? ஐயா, மருந்தெல்லாம் ஒண்ணு வேணாமா? ஒரு 6-7 மாசத்துல தானா சரியா போயிடும். என்னது 6-7 மாசமா? அப்ப அத்தனை மாசத்துக்கு இந்த மேக்கப் எல்லாம் போடணுமா? ஐயே. என்ன விஜி? இல்ல இல்ல, என்ன யோசிக்கிறேன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல சித்தி, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. நான் சத்த நேரம் உள்ள போய் படுக்கிறேன். ஆமாமா, கர்ப்பமா இருக்கும்போது டயர்டா தான் இருக்கும். நீ போய் படு. சித்தி, நான் வாரேன். வாரேக்கா. ஷூ. அது வரையும் சொரிஞ்சுக்கிட்டே இரு. அத்த, இவட வரு. வர வா. பாத்தியாடா? என்ன பாத்தியா உன் நம்பிக்கை நாயகியே? இப்ப ஃப்ராடுன்னு ஒத்துக்கிறியா? இவன்லாம் ஒரு ஆள், இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வளர்த்த பசங்களை சந்தேகப்படுற. இதெல்லாம் நியாயமா? டேய், அது மட்டும் இல்ல, அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்காக இத தாண்டியும் போய் சொல்லுவா. அவகிட்ட சும்மா பேருக்கு கூட உண்மை எதிர்பார்த்திராதீங்க. அந்த ஒரு பாட்டு ஒண்ணு வருமே, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த, அடுத்து என்ன, புலவர் பெருமானே. அந்த பாட்டு இவளுக்கு தான் ஆப்டா இருக்கும். இவள இப்பவே போய் அண்ணன் கிட்ட சொல்லி மொத்தமா இந்த வீட்டை விட்டு துரத்துறப்பார். அவசரப்படாத, அவளெல்லாம் கையும் களவுமா பிடிக்கணும். நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, அது வரையும் சந்தோஷம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கண்மணி, வீட்டுக்கு வாடி, சாப்பிடலாம். ஏய், சமைச்சு வச்சுட்டேன்டி. ஏய், அது மத்தவங்க சாப்பிடட்டும்டி. நான் உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு செஞ்சிருக்கேன், வா சாப்பிடலாம். அம்மா, என்ன கண்மணி யோசிக்கிற? போ, அதான் கூப்பிடுறால, போய் சாப்பிட்டு வா. வா கண்மணி. வலிமா, நான் உங்களுக்கும் கொடுத்து விடுறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. வேண்டாம், நம்மளுக்கே பத்தாது. நீ வேற ஏதாவது சாப்பிட்டுக்க போ. அடச்சி, வாயப்பர். வீரா, அப்படியே அந்த வயிற்று புள்ளக்காரிக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுத்து விடு. பைக் ருசியா சாப்பிடட்டும். என்னத்த? டேய், வாயிலே போடுவேன். சரியான வம்பு பிடிச்சவன். இவனை கூட்டு போய் கிஃப்டா? என்ன கிஃப்ட்? என்னவா இருக்கும்னு நீயே சொல்லு. என்னால யோசிக்க முடியலங்க, நீங்களே சொல்லுங்க. இரு ஒரு நிமிஷம். டிவியா? ஆமா, நீதான் ரூம்ல டிவி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னல. ஏங்க, அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுக்காக உடனே டிவி வாங்கிட்டு வந்துருவீங்களா? பொண்டாட்டி ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றுறது ஒரு புருஷனோட கடமை. வீரா, என்ன சமையல்? வீரா மாமா, உன்னதான், என்ன சமையல்? வத்த குழம்பு பண்ணிருக்கேன் மாமா. ஓ, உங்களுக்கு கண்மணி கிட்ட கொடுத்து விடுறேன். கண்மணி, போய் டிவி போய் செக் பண்ணலாம். கண்மணி, இந்தா டிவி ஆன் பண்ணு. நீங்க பண்ணுங்க. உன் கையால நீ ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணணும். பண்ணு. சரி வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம். நீ உட்காருங்க. நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணலாமா? நிம்மதியா உட்காந்து டீ குடிக்கணும். பேப்பர்லாம் இப்படி கிடக்குது. என்ன அது? இங்க பாட்டு சத்தம் கேக்குது. என்ன? இந்த டீக்கு யோகம் இல்ல.
இது என்ன மேல பாட்டு சத்தம் கேக்குது? ராகவா, ஏய் ராகவா. டேய், இது என்னடா? ஏதோ பாட்டு சத்தம் கேக்குதுன்னு தான் நினைச்சு வந்தேன். புதுசா டிவி எல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க. ஏண்டா, கீழே ஹால்ல தான் அவ்வளவு பெரிய டிவி இருக்கே, அப்புறம் ரூம்ல இருக்கிற டிவி வச்சிருக்கீங்க? ஹால்ல எல்லாரும் பாப்பீங்கல்ல, ரிமோட் ஒண்ணுதான் இருக்கு. இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பாத்துட்டு இருப்பீங்கல்ல, அதான். அதுக்காக இல்ல, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா, அதான் ரூம்ல தனியா ஒரு டிவி. ஓஹோ, உங்க பொண்டாட்டி ஆசைப்பட்டாங்களாக்கோ? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏண்டா, அப்போ உன் பொண்டாட்டி ஆசைப்பட்டா என்ன வேணாலும் வாங்கி அடுக்கி வச்சிருவியா? செய்வனே. ஒரு டிவி என்ன 100 டிவி வாங்கி மாட்டுவேன். எங்க நீ வாங்குவ. அம்மா கண்மணி, உன் புருஷன் நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பானா? அதனால நீ இந்த டிவி பெட்டி, ரேடியோ பெட்டி மாதிரி சின்ன சின்னதா ஆசைப்படாத, நல்ல பெருசு பெருசா ஆசைப்படு. அப்பதான் உன் புருஷன் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக இன்னும் வேகமா ஓடுவான், நிறைய உழைப்பான், நிறைய நிறைய சம்பாதிப்பான், பெரிய ஆளா வருவான். எப்படியோ நல்லா இருந்தா சரி. நிக்காத, உட்காந்து டிவி